श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हरि अस्मद्गुरुपरम्परायै நமஹ. இப்போ இந்திரியங்கள், முக்கிய பிராணன், இது மாதிரி மனசு, ஞானம், இதை காட்டிலும் தனியாக ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் இப்ப இதுல சில கேள்விகள்லாம் வருது, நம்மளை பார்த்து சில கேள்விகள்லாம் கேட்கிறோம், அதற்கு பதில் சொல்லணும். இப்போ என்ன இதுன்னா, பௌத்தனும் நேற்று கூட பார்த்தோம், பௌத்தன் ஒரு மாதிரி சொன்னான், க்ஷணிகமாகிற ஞானம் அதுவே ஆத்மா அப்படின்னு சொன்னா பௌத்தன். சார்வாகன் என்ன சொன்னா, ஞானம் இருக்கு, அது க்ஷணிக்கன்றதை காட்டிலும் அனித்தியம் நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்னா, அதுதான் ஆத்மா அல்லது தேகமே ஆத்மா அப்படின்னா அவன் கேட்டான் சார்வாகன். இந்த ரெண்டத்தையும் கண்டனம் பண்ணிட்டார். க்ஷணிகம்னு சொல்லவே கூடாது, க்ஷணிகம்னு சொன்னாலோ அனித்தியம்னு சொன்னாலோ ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் வேறுபாடு இருக்கு. க்ஷணிகம்னா அந்தந்த க்ஷணத்துல ஞானம் போயிடுறது அப்படின்னு அர்த்தம். ஆனால் இந்த இதுன்னு சொன்னாக்கா, அனித்தியம்னு சொன்னாக்க க்ஷணிகம்ல கொஞ்ச நாள் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஒரு கடம் ரொம்ப நாள் இருக்குது, 1 வருஷம் இருக்கு, 4 வருஷம் இருக்கு, 5 வருஷம் இருக்குன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அதுவும் அனித்தியம்தான். ஆனால் அது க்ஷணிகம் இல்லை. அதுக்குதான் அப்ப முன்னாடி சொன்ன பிரதிசங்கியா நிரோதா பிராப்தி அப்படின்னா சொல்லிருக்கோம். பிரதிசங்கியா நிரோதம், அப்பிரதிசங்கியா நிரோதம்லாம் அவ சொல்ற பௌத்தா. நேர நம்ம பார்க்கிற கணத்தினுடைய நாசம், நேர பார்க்காத சூக்ஷமா ஒரு க்ஷணத்திலேயே வர்ற கடத்துடைய நாசம் அப்படின்றத அவ சொல்றா. இது ஆத்மஸ்வரூப பரியந்தம் அவ சொல்லிட்டு போற பௌத்தா. ஆத்மஸ்வரூப பரியந்தம் அது உண்டு அப்படின்னு சொல்லிட்டு போற பௌத்தா. அதனால ஆத்மாவே அனித்தியம்தான், க்ஷணிகம் தானே, அதனால அனித்தியம்தான் அப்படின்னு அவருடைய அபிப்பிராயம். சார்பாகாடோ தேகமே ஆத்மா, ஞானம் இருக்கு, ஞானம் அனித்தியமாதான் இருக்குதுன்னா ஆத்மாவே தேகம் அதுவே அனித்தியம் அப்படி இருந்துச்சு, அவனுக்கு இருக்கிற ஞானம் எப்படி நித்தியமா இருக்கும், அதனால அதுவும் அனித்தியம் அப்படின்னு சொல்லிட்டு சார்வாக்கன்னு சொன்னான். இத ரெண்டுத்தையுமே அங்கீகரிக்கிற எம்பெருமானார். ஏன் அப்படின்னாக்கா, ஸ்ருதி சொல்றது நித்தியமானது ஆத்மா, ஆத்மா நித்தியமானவன். நீங்க அச்சேதனம்னு பார்த்தா பிரகிருதியை தவிர்த்து மீது எல்லாமே அனித்தியங்கள் தான். பிரகிருதி மொத்தம் தான் நித்தியம். அச்சேதனா பதார்த்தாச்சு நித்யா சதத விக்கிரியா அப்படின்னு பிரமாணம் காமிச்சிருக்கா பிரிவா. ஆகையினால பிரகிருதி ஒன்றி நித்தியமா இருக்கு, மீதி எல்லாம் அனித்தியமாகத்தான் இருக்குது. அதனால நீங்க தேகம்தான் ஆத்மா, இந்திரியம்தான் ஆத்மா, பிராணம்தான் ஆத்மா, மனசுதான் ஆத்மான்னு சொன்னாக்கா அதுதான் தோஷம் வரும். ஏற்கனவே சொன்னோம், அகிருத அபியாகமம், கிருத விப்ரணாசம். அனித்தியம் ஆத்மா அப்படின்னாக்கா, இவன் நிறைய இந்த ஜென்மா, நான் ஒருத்தன் ஜென்மம் எடுக்கிறேன், இந்த ஜென்மாவில் நிறைய நான் பாவம் பண்றேன், நிறைய பாவம் பண்றேன், நிறைய பாவம் பண்ணினேன்னாக்கா இப்ப இந்த ஜென்மா எனக்கு முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போயிடுதுன்னாக்கா நான் அனித்தியம் தானே, அடுத்த ஜென்மா நான் யாரோ தெரியாது, நானே கிடையாது. அப்ப இந்த புண்ணிய பாபங்கள் பண்ணினேன், அதனுடைய பலனை யார் அனுபவிப்பார்? வேற யாருக்கோ போறதா? அல்லது இந்த ஜென்மாவில நான் எத்தனையோ புண்ணிய பலத்தை அனுபவிச்சிருக்கேன், அது யாரோடது? ஏன்னா நான் அனித்தியமாச்சே அப்படின்னு கேள்வி வரும். அகிருத அபியாகமும் கிருத விப்ரணாசம். நான் பண்ணின புண்ணிய பாபங்கள் போயிடும், இன்னொருத்தர் யாரோ பண்ண புண்ணிய பாபங்கள்லாம் எனக்கு வந்துடும். இது பெரிய தோஷம் இது அப்படின்னு எம்பெருமானார் பிரயோஜனத்துவாதிகரணத்துல சாதிச்சிருக்க. ஆகையினால அனித்தியமான வஸ்துக்களை ஆத்மாவா சொல்லக்கூடாது. அப்ப ஞானமே ஆத்மா, ஞானம்தான் ஆத்மா, ஞானம் நித்தியமானது அப்படின்னு அவெல்லாம் ஆக்ஷேபிச்சா. நித்தியமான ஆத்மாவே ஞானமா இருக்கட்டும் வேணும். அதுக்கு எம்பெருமானார் என்ன சாதிச்சுட்டார்? சூத்திரகாரர் திருவுள்ளம். சூத்திரகாரன் சொல்றேன்,
ஞோதையேவ அப்படின்னு சூத்திரக்காரரே பண்ணிட்டார். அதையேவ ஸ்ருதேரேவ ஸ்ருதி சொல்றதுனால ஞக ஏவ ஞாதாதான் இவன். ஞாதான்னாக ஞானாசிரியமா இருப்பான், ஞானத்துக்கு ஆசிரியமாக இருப்பிடமாக இவன் இருக்கிறவன் அப்படின்னு ஸ்ருதி சொல்றது. அதனால ஞாத்திருத்தம் உண்டு. ஞானன்றது இவனுக்கு ஒரு தர்மம். அதுதான் போன ஸ்லோகத்துல 3வது ஸ்லோகத்துல ஞாத்திருத்தம் சாஸ்திய தர்மா அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த ஜீவாத்மாவுக்கு ஞானம்ங்கிறது ஞானம் தர்மமா இருக்குது. அதனால ஞாத்திருத்தம்னு அவனுக்கு இருக்கு, அது ஒரு தர்மம். அது அப்படின்லாம் சொல்லி முடிச்சோம். இப்ப இவ என்ன கேள்வி கேட்கிறா, ஞானம் தர்மம் சொல்றேன், எதுக்கு அப்படி சொல்லணும்? ஞானம் நித்தியம்னு நீ ஒத்துட்டு இருக்க. நித்தியம்னு நீ சொன்னதுனால அந்த ஞானமே ஆத்மாவாகட்டுமே. ஞானம் நித்தியம் அப்படின்னு நீ ஒத்துட்டு இருக்கியோ இல்லையோ? அப்போ ஞானம் நித்தியம்னு நீ சொல்லிட்டேனாக்கா அதுவே ஆத்மாவாகட்டுமே. அதை விட்டுட்டு எதுக்கு தனியா உனக்கு கல்பிக்கணும்? உன்னை தனியா கல்பிக்க வேண்டாமே, தனியா கல்பிக்கவே வேண்டாது. கல்பிச்சாக்கா விரோதம் வருது, விரோதம் வருது அப்படின்னுட்டு இப்ப இவ கேள்வி கேட்கிறா. என்ன விரோதம் வருதுன்னாக்கா கௌரவனாகவ விரோதம் வருது. கௌரவனாகவ விரோதம் ஏற்கனவே சொல்றோம். இங்க கௌரவம் லாகவம்னா என்னது அப்படின்னா கற்பனைகள் பல இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது கௌரவம். கற்பனை ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. எவ்வளவு குறைவா இருக்கோ கற்பனைகள், அது லாகவம்னு சொல்றோம். இப்போ நீங்க ஆத்மா அப்படின்னு ஒண்ணு, அந்த ஆத்மாவுக்கு ஞானம் ஒண்ணு இருக்குது. அந்த ஞானம் தான் தர்மபூத ஞானம். அதை கொண்டு ஞாபகத்துவம் ஒரு தர்மம் இருக்கு. அந்த ஞானத்துக்கு சங்கோஜ விகாசங்கள்லாம் சொல்லணும். அது மாதிரி சங்கோஜ விகாசத்தை ஒத்துண்டு அந்த ஞானத்தினுடைய அவஸ்தா விசேஷங்கள், சுகம் துக்கம் இச்சை கோபம் இத மாதிரி எல்லாம் எத்தனையோ கல்பிச்சுன்னு போனோம். நீங்க இப்படி கல்பிச்சுன்னு போறது விரோதம் தானே. அதனால ஞானம் அனித்தியம், ஞானம் க்ஷணிகம், அதெல்லாம் நீங்க சொன்னீங்க, அதெல்லாம் ஒத்துக்கிறோம். ஞானம் நித்தியம் அப்படின்றது நீ ஒத்துண்டியோ அதுவே இருக்கட்டுமே. அப்ப ஞானம் தான் நித்தியம், அதுதான் ஆத்மான்னு சொல்லிட்டாக்கா ரொம்ப சுலபமா வருது. அது நிச்சயமா இருக்குது. அதுக்கு சங்கோஜ விகாசம் உண்டு. இப்ப நமக்கெல்லாம் சம்சார தசை. நேற்று அறியன் ஏதோ சொல்லிருக்கேன் விஷயம். இன்னைக்கு நான் என்ன சொன்னேன், நேற்று நான் என்ன சொன்னேன்னு யோசிச்சு பார்த்தாக்கா சில ஞாபகம் வருது, சில ஞாபகம் வரல. ஏன் அப்படின்னா சங்கோச்சம், என்னுடைய பிராரப்த கர்மா நிறைய ஞாபகம் வருது. அதனால எனக்கு நேற்று என்ன சொன்னேன் அப்படின்னு கூட எனக்கு தெரிய மாட்டேன்றது மனத குழப்பம், ஞான சங்கோஜம். சில சமயத்துல ஞாபகம் வந்துடுறது, ஞான விகாசம் வருது. அதனால இது சகஜம் தானே. ஆகையினால இது அழகான வார்த்தை ஒண்ணு நல்லா இருக்கு. ஞானம் நித்தியம், அதுக்கு சங்கோஜ விகாசங்கள் இருக்கு. என்ன நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் நாம. அதனால அதுவே போருமே ஆத்மான்றது. அதனால அதுவும் அந்த ஞானம் நமக்கு என்ன பண்றதுன்னு இந்திரியங்களோட சம்பந்தப்பட்டு கடம் படம் இது இந்த விஷயம் அது அந்த விஷயம் நமக்கு புரிய வைக்கிறது. அதுவே போருமே. அதை விட்டுட்டு எதுக்கு கல்பிக்கணும்? ஒரு ஆத்மான்னு ஒண்ணு கல்பிக்கணும். எவருமானால் சூத்திரகாரருடைய திருவுள்ளத்தையும் ஸ்ருதியினுடைய திருவுள்ளத்தையும் அறிந்து கொண்டு நித்தியமான ஞானம், அதை காட்டிடும் வேறானவன் ஆத்மா, அவனுக்கு ஞாபகம் உண்டு அப்படின்லாம் சொல்றாரு. அதனால ஞானமே நிச்சயமா இருக்கிறதுனால இந்த மாதிரி கல்பிக்க வேண்டாமே. இந்த மாதிரி கல்பிச்சா நிறைய விரோதங்கள்லாம் வருது, கௌரவங்கள்லாம் வருது. அதனால கெடுதல் தானே. ஏன்னா நீங்களே தான் ஒத்துட்டு இருக்கீங்க நிறைய கல்பனை எல்லாம் கூடாது அப்படின்னு. எதுக்கு கல்பிக்கணும்?
ஆகையினால ஒரு நிலையே வச்சுக்கோங்க ஞானம். அந்த ஞானம் நமக்கு விஷயத்தெல்லாம் இந்திரியங்களோட சேர்ந்துண்டு நமக்கு விஷயத்தெல்லாம் புரிய வைக்கிறது. அதே ஞானமே அகம் அப்படின்னுட்டு நான் அப்படின்ற சொல்லுக்கும் அர்த்தமாக இருக்கு. அதுக்கு பல நிலைகள் இருக்குன்னு வச்சுக்கலாமே, அவஸ்தைகள், ஸ்டேட்டஸ் இருக்கு அதுக்கு. அதனால கடமகம் ஜானாமி, அகம் ஜ்ஞஹா, அகம் ஜாதா, அகம் ஜானாமி, அத மாதிரி அகம் ஆத்மா அப்படின்னுலாம் சொல்றோம். இப்ப இந்த அகன்ற சப்தத்துக்கே ஞானம்தான் பொருள். அந்த ஞானமானது பல நிலைகளை எடுக்கிறது. அதை நாமளே வச்சுருக்கோம். இதுல அத்வைதத்துல பாதிக்க போற பல பல நிலைகளை எடுக்கிறது. இப்பதான் சொன்னோம், இச்சைனா அதுவும் ஞானத்தினுடைய நிலை, கோபம்னா அதுவும் ஞானத்தினுடைய நிலை, வெறுப்பா இருக்கு அதுவும் கோபத்தினுடைய ஒரு நிலை அப்படின்னா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அத மாதிரி இருக்கா இல்லையா? அதே பொறுமை அந்த நிலைதான் ஆத்மான்றது ஒரு நிலை, ஞாதான்றது ஒரு நிலை. ஞானத்துக்கே பல நிலைகள் வருது. அதுவே சொல்லிட்டு போலாமே. அதை விட்டுட்டு தர்மி கல்பனாதாக வரும் தர்ம கல்பனா ஏற்கனவே சொல்றோம். ஒரு தர்மிய கல்பிச்சு அந்த தர்மிக்கு பல தர்மங்களை கல்பிக்கிறத காட்டிலும் இருக்கக்கூடிய ஒரு தர்மி அதுக்கே தர்மங்களை கல்பிச்சுட்டு போலாமே. ஞானம்ன்றது ரெண்டு பேரும் ஒத்துட்டு இருக்கோம். உங்களுக்கும் சம்மதம் எங்களுக்கும் சம்மதம். அந்த ஞானம் நிச்சயமா இருக்குன்னு நீ சொல்ற, சரி நிச்சயமா இருக்கட்டும். அதுலயே அதனுடைய நிலைகள்னால பல நிலைகள் இருக்கு. அந்த நிலைகள்ல ஞாபகத்துவம்னு ஒண்ணு உண்டு, ஆத்மத்துவம்னு ஒண்ணு உண்டு, அகம்துவம்னு ஒண்ணு உண்டு, பிரத்யக்தம்னு ஒண்ணு உண்டு, சுயம்பிரகாசத்துவம்னு உண்டு. அப்படியே சொல்லிட்டு போயிடேன். அதை விட்டுட்டு எதுக்கு இத மாதிரி கல்பிக்கணும்? இந்த மாதிரி பல விஷயங்களை கல்பிக்கணும். ஒரு ஆத்மா ஒரு தர்மியை கல்பிச்சு அந்த தர்மிக்கு ஞாபகத்துவம் இருக்கு, பிரத்யக்தம் இருக்கு, சுகித்துவம் இருக்கு, துக்கித்துவம் இருக்கு. இத மாதிரி எத்தனை தர்மங்கள் கற்பிக்க வேண்டியதா இருக்கு. அவைகள்லாம் கற்பிக்கிறதுன்றது என்னைக்கும் கௌரவம். கல்பனைன்றாலே கௌரவம் தான். இருக்கிற வஸ்துவுக்கு தர்மத்தை கல்பிச்சீங்கன்னா தோஷம் இல்லை. அதுதான் சொன்னோம், தர்மி கல்பனாதா வரம் தர்ம கல்பனம் நகி திரட்டே அனுபவம் நாம. இது மாதிரி ஒரு நியாயம் நேற்று கூட பார்த்தோம். நேர சிலவெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த பார்த்துன்னு இருக்குச்சே அதுக்கு நீ எந்த விரோதம் சொன்னாலும் எடுபடாது. நாம பார்த்துட்டு இருக்கோம், நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதனால அந்த பிரத்யக்ஷமா எதை பார்க்கிறோமோ அதுக்கு பொருந்தாமைன்றதே வராது. இப்ப நாம பார்த்துட்டு இருக்கோம், ஒரு ஞானம் ஒண்ணு இருக்கு எனக்கு, அந்த ஞானத்தினுடைய நிலைகள் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு போலாமே. எதுக்கோசரம் இப்படி கல்பிக்கணும்? இது கல்பிச்சாக்கா நிறைய தோஷங்கள் வருதே, அதனால கற்பிக்க வேண்டாம். அதனால லாகம் இருக்கு, ஞானமே ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டாக்கா லாகம் இருக்கு அப்படின்னுட்டு ஆக்ஷேபிக்கிறார். அதற்கு பதில் இது ஞானம் நித்தியம் சொன்னோம். நீ சொல்றது பொதுவா சரி. அதாவது கல்பனை அது கௌரவம் தான், கற்பிக்கிறதுங்கிறது கௌரவமாத்தான் இருக்கு. கௌரவம்னா அதிகப்படின்னு அர்த்தம். அதிகமா கற்பிக்கிறது அது தோஷம்தான் அது. ஆனால் இதே மீமாம்சகள்லாம் ஒரு விஷயம் எடுத்துட்டு இருக்கா, பலமுக கௌரவம் நதோஷாய அப்படின்னு சொல்றாங்க. பலமுக கௌரவம் நதோஷாயன்னாக்கா கல்பிக்கிறதுலயே கூட சரி நமக்கு அதனால ஒரு பலன் கிடைக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, அப்ப அது தோஷம் இல்லை. பிரயோஜனமே இல்லாம எதையோ கற்பிக்கிறத காட்டணும். பிரயோஜனத்தோட கூடின சில கல்பனைகள்லாம் நல்லதுதான். சில கல்பனைகள்லாம் நல்லது. நம்ம நித்தியப்படி நம்ம தைனந்தன விவகாரம் நித்தியப்படி நம்மளுடைய பழக்க வழக்கங்கள்லாம் பாருங்க. அதுல நம்ம பெரியவா எத்தனையோ நமக்கு சொல்லி கொடுக்கிறார். சிலதெல்லாம் சாஸ்திர சம்மதமா இருக்கு, சிலதெல்லாம் ஆச்சார சம்மதமா சிஷ்டாச்சாரம் அதுவும் இருக்கு. எதவானாலும் இருக்கட்டும், நீங்க எதை எடுத்துட்டாலும் அது என்ன பண்றதுன்னாக்கா நமக்கு அனுகூலத்தை கொண்டு வருது.
எதை எடுத்திருந்தாலும் நமக்கு அனுகூலத்தை கொண்டு வரும். அந்த மாதிரி அனுகூலத்தை கொண்டு வந்து பல விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன், அது தோஷம் இல்லையே, அது தோஷம் இல்லை. ஒரு காரியம் பண்ணாம உட்கார்ந்துட்டு இருக்கான், மௌனமா உட்கார்ந்துட்டு இருக்கான். ஆனால் அந்த மௌனமானது அவனுக்கு நல்லதை பண்றது இல்லை. ஆனால் இன்னொருத்தர் வந்து சொல்றேன், வெறும் உட்கார்ந்துட்டு கோயில் மாடு மாதிரி உட்காந்துருக்கியே, உட்காந்து நாராயண நாராயணன் சொல்லு, பெருமாளுடைய அவங்கள சொல்லு, 4 சோத்திரங்களை கத்துக்கோ சொல்லு, இப்படி சொல்லு அப்படி சொல்லுன்ற மொத்த மௌனமா இருக்கான். அதனால அவனுக்கு ஒண்ணும் கெடுதல் இல்லை. ஆனால் ஒண்ணுமே பண்ணாம இருக்கான். அதை காட்டிலும் நாராயணே சப்தோஸ்தி வாகஸ்ய வசவர்த்தினி ததாபி நரகே கோரே பசந்தி ஏதத் அத்புதம் அப்படின்னு தேசியன் உதாரிச்சிருக்க. நாராயணான்னு ஒரு சப்தம் இருக்கு, நமக்கு நாக்கு நல்லா இருக்கு, நம்ம சொன்னா கேட்கும் அந்த நாக்கு. அதனால நீங்க வந்து நாராயணன் சொன்னா உங்களுக்கு என்ன குறைஞ்சு போயிடுறது. ஆனா அதை சொல்லாம ததாபி நரகே கோரே, கோரமான நரகத்துல விழறாளே, இதுதான் அற்புதம், ஆச்சரியமா இருக்குது அப்படின்னு தேசியம் விசாரிச்சிருக்காரு. ஆகையினால இந்த நாராயணன் சொல்லிட்டு போட்டுமே, புண்ணியத்துக்கு புண்ணியம், வெறும உட்காந்துருக்கிறதுக்கு அது புண்ணியம். இப்போ இவன் வெறும உட்கார்ந்து இருக்கிறதுனால இவள் யாருக்கும் கருதல் இல்லதான். ஆனால் நாராயணான்னு சொன்னாக்கா அது ஒரு அதிகப்படி காரியம்தான். அவனுக்கு புண்ணியம், சொல்ல வச்சவனுக்கு புண்ணியம், அவன் சொல்றதை கேட்கிறவனுக்கு புண்ணியம், அவனதான் 4 பேர் சொல்லுவாள் இல்லையோ, அது எவ்வளவு புண்ணியம். பலமுக கௌரவம் நதோஷாயன்றோம். இத மாதிரி கௌரவம் லாகவன்லாம் அந்தந்த சமய சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரிதான் இருக்கணும். இங்க வந்து ஞானமே ஆத்மா, அதுக்கு பல நிலைகள் இருக்கு, அது இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னா அது தவறு. ஏன் அப்படின்னா நாங்க கற்பிக்கிறோம்னு சொல்றோம், நாங்க கற்பிக்கல, நாங்க எல்லாம் ஸ்ருதி சித்தமான விஷயத்தை தான் சொல்றோம். ஆனா நீ யுக்தியை வச்சுன்னு சொன்னியானாக்கா அதுக்கு நாங்க பதில் சொல்றோம். அகம் ஞானம் அப்படின்னு லோகத்துல பிரயோகம் கிடையாது, மம ஞானம் அப்படின்னு தான் பிரயோகம் இருக்கு. என்னுடைய ஞானம் உம்முடைய ஞானம் மாதிரி விப்புலம் இல்லை, வியாபிச்சு இல்லை. உம ஞானம் எங்க, அடியனுடைய ஞானம் எங்க அப்படின்னு நம்ம பேசுறோமா இல்ல. என்னுடைய ஞானம் உம்முடைய ஞானம் அப்படின்னு தான் நம்ம பிரிச்சு பேசுறோம். அதனாலேயே தெரியுது. அப்படி இருக்க அகம் ஞானம்னு லோகத்துல பிரயோகம் இருக்கா? அந்த மாதிரி பிரயோகம் இல்லையே, அகம் ஞானம் பிரயோகம் கிடையாது. அப்படி இல்லாத விஷயத்த நீ அகன்ற சப்தத்தினால ஆத்மா சொல்லப்படுகிறது, அந்த ஆத்மா ஞானம் தான் அப்படின்னு நீ சொல்லக்கூடாது. அது தவறு, அது தவறான விஷயம். அதனால ஞானம்னு ஒண்ணு சொன்னாக்கா அதற்கு நித்தியத்துவத்தை ஒத்துட்டோம். அது ஞானம்ன்றது என்னைக்குமே பிரிஞ்சு இருக்காது. நீ காத்தாரோட விஷயம் ஸ்ரீபாஷிகார சேவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இதே விஷயத்தான் பாஷிகாரர் சாய்க்கிறார். ஞானம்ன்றது என்னைக்கும் தனியா நிக்காது, ஞானம்ன்றது தனியா நிக்காது, அது தனியா என்னைக்குமே பிரிக்காது. அதுக்கு ஒரு ஆதாரம், ஒரு ஆசிரியம் அது வேணும். அந்த ஆதாரம் ஆசிரியன்றது ஒரு ஜட வஸ்துவில போய் நிக்காது. ஜட வஸ்துவில அந்த ஞானமானது சேர்ந்திருக்காது, ஜட வஸ்துவில சேர்ந்திருக்காது. அப்ப என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா ஒரு ஞான சுரூபமான அஜடமான பதார்த்தத்துலதான் அது நிற்கும், அதுலதான் அது ஆசிரியச்சு இருக்கும். அதனால இப்ப வந்து ஆத்மாங்கிறது ஒரு தர்மி, அதுதான் இந்த ஞானத்துக்கு ஆதாரமா இருக்கு. அப்போ ஆதேயமா இருக்கக்கூடிய தர்மமான ஞானமும் நித்தியம். அந்த நித்தியமான ஆதேயமான ஞானம் இருக்கே, அதுக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய ஆத்மாவும் நித்தியமா இருக்குது, அதுவும் நித்தியமா இருக்குது. அதனால இதான் சரியானது. ஏன்னா அதுக்கு ஆதாரம் வேணும், ஆதேயம் வேணும். அதனால ஞானத்துக்கு ஆதாரம் எது அப்படின்னா ஆத்மாதான். அந்த ஆத்மஸ்வரூபம் ஞானஸ்வரூபம், அதுதான் அகம் 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 அப்படின்னுட்டு எப்பொழுதும் பிரகாசிச்சுன்றது. ஞானம் அகம் அகம் அகம்னு அது வந்து பிரகாசிக்காது, ஞானம் பிரகாசிக்காது. ஞானம் எப்ப பிரகாசிக்கும்?
விஷய பிரகாசன வேலாயாம் அப்படிங்கிற எம்பெருமானார். இப்ப உங்களுக்கு எல்லாம் தான் தெரியும், எல்லாருக்கும் எல்லா விஷயம் ஞானம் பொதுவா இருக்கு. நமக்கு என்ன நமக்கு தெரிஞ்சா கூட நாம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா, கடத்தை பார்க்கும் பொழுதுதான் கட விஷய ஞானம் எனக்கு வருது. அது இன்னைக்கு மத்தியா கார்த்தால ஸ்ரீபாஷ்யம் அப்படின்னு விஜயாபிச்சுட்டு இருந்தேன் காலக்ஷேபம். அப்போ அந்த ஸ்ரீபாஷ்யம் சேர்த்துதான் ஸ்ரீபாஷ்யம் ஞாபகம், அதை சொல்லிச்சேதான் வரும், அதை பத்தி பேச்சு வச்சேதான். இப்போ தத்துவம் தாக்கலாப்போம். மத்தியானம் சாகர் பாஷ்யம் பார்த்துட்டு இருந்தேன் சதுசகோசரம். இப்போ எப்ப எதை நான் பாக்குறேனோ அப்பதான் அந்த ஞானம் வருது எனக்கு. எப்பொழுதும் அந்த ஞானம் வருது இல்லையே. நான் எப்பொழுதும் சாராவளி சொல்லிட்டுருக்கேனா, அல்லது எப்பொழுதும் தத்துவம் தாக்கலாம் பாக்குறேனா, இல்ல எப்பொழுதும் ஸ்ரீபாஷ்யம் பாக்குறேனா? எல்லாருமே என்ன பண்றோம், நமக்கு எது எப்ப தேவையோ அப்பதான் அந்த ஞானத்தை ஞாபகப்படுத்திட்டு அதை மனசுல கொண்டு வரும். இதுதானே லோகத்துல இருக்க வழக்கம். இது ஞானத்தினுடைய நிலை. ஞானம்ன்றது எப்பொழுதும் எல்லாமே பிரகாசிக்காது, அது முக்தி திசையில தான். முக்தி திசையில தான் பெருமாளை பத்தி சொல்லிச்ச, யோவேத்தி யுகபத் சர்வம் பிரத்யக்ஷேன சதாஸ்வதா சம்பிரணம்ய ஹரிம் சாஸ்திரம் நியாய தத்துவம் பிரசக்ஷ்மஹே அப்படின்னுட்டு நியாய தத்துவத்துல நாதமணிகள் நமக்கு ரசித்ததாக இந்த ஸ்லோகத்தை தேசியன் உதாரிக்கிறார். யுகபத் சர்வம் யோவேத்தி, ஏன்னா எம்பெருமான் சர்வஜனான் அப்படின்னாலே அவன் எல்லாத்தையும் ஒரே சமயத்துல அனைத்தையும் அறிந்து கொள்கிறான். ஆனால் நமக்கு அப்படி இல்லையே, சம்சார பந்தம் ஒண்ணு இருக்கிறதுனால நமக்கு அது வராது. ஆனால் ஆத்மஸ்வரூபம் இருக்கு பாருங்க, அது எப்பொழுதும் பிரகாசிச்சுட்டே இருக்குது. அகம் 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 அகம்னு பிரகாசிச்சுட்டே இருக்குது. இதுக்கு உதாரணம் சொன்னா தெரியும். நாராயணன் நல்லவன், நாராயணன் கெட்டவன், நாராயணன் முசுடு, நாராயணன் அசுடு, எத்தனை வார்த்தைகள் வருது. ஏன் இப்படி வந்தது? நான் உங்ககிட்ட தன்மையா நான் பேசினேன்னா நான் நல்லவன், நாராயணன் சாத்விகன் அப்படின்னு சொல்லலாம். நான் முரட்டுத்தனமா பேசினேன்னாக்க அவன் துஷ்டன், கோபிச்சுட்டேன்னாக்கா அவன் முசுடு, ரெண்டு கட்டாந்தரமா பேசினா அசுடு. இப்போ ஒரே சமயத்துல அத்தனை வந்ததோ, கோபம், தாபம், முசுடு, அசுடு, இதெல்லாம் ஒரே சமயத்துல வந்துதா? ஒரே சமயத்துல வருதில்லை, அப்பப்பதான் அது வருது. எப்பொழுதும் வருதில்லை, எப்பொழுதும் வருதில்லை, எப்பொழுதும் வருதில்லை. அதனால எப்பொழுதும் வராததுனால நீ இந்த குணங்கள் தர்மங்கள்லாம் என்ன பண்ணணும்னாக்கா எப்பொழுதும் பிரகாசிச்சுட்டு இருக்காது. இப்ப ஞானமும் ஒரு தர்மம் தானே. அந்த ஞானத்தினுடைய நிலைகள் தானே கோபம் தாபம்லாம் நம்ம சித்தாந்தத்துல. அதனால அவைகள் அனைத்துமே எப்பொழுதும் பிரகாசிச்சுட்டு இருக்காது. ஆனால் ஆத்மஸ்வரூபம் இருக்கு பாருங்க, எப்பொழுதும் பிரகாசிச்சுட்டு இருக்கும். பின்னாடி சொல்ல பாரு, அடுத்த ஸ்லோகத்துல அது வரப்போறது. அகம் 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 அகம்னுட்டு எப்பொழுதும் பிரகாசிச்சுட்டு இருக்குது. அதுதான் ஆதாரமாக இருக்குது, அதுதான் நமக்கு ஆதாரமா இருக்குது, நம்ம ஞானத்துக்கு அது ஆதாரமா இருக்கு. ஆக இதுவும் நித்தியம், அதுவும் நித்தியம். அதனால இதை ஒத்துண்டுதான் ஆகணும். இது அர்த்தாபத்தி பிரமாணம் அல்லது ஸ்ருதி அப்படின்னா நாங்க சொல்ல போறோம். இப்போ யுக்தி எல்லாம் சொன்னா கூட எங்களுக்கு சுலபமான ஒரு விஷயம். என்ன சுலபமான விஷயம்? தர்மிகிராகம். தர்மிகிராக பிரமாணம் எங்களுக்கு ஸ்ருதி தான். அதாவது அலௌகிக பதார்த்தங்கள்ல, அதீந்திரிய பதார்த்தங்கள் கண்ணால பார்க்கறதுக்குமான பிரத்யக்ஷ பிரமாணமா இருக்கலாம். அலௌகிகமான பதார்த்தங்களுக்கு எல்லாம் எது முக்கியம் அப்படின்னா தர்மிகிராகம், ஸ்ருதி தான். ஸ்ருதி தான் பிரமாணம், வேதம் தான் பிரமாணமா இருக்கு. அந்த வேதம் நமக்கு சொல்லிட்டு போறது, ந விஜ்ஞாது விஜ்ஞாதேஹே விபரலோபோ வித்யதே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. ந விஜ்ஞாது விஜ்ஞாதேஹே விபரலோபோ வித்யதே அப்படின்னு இருக்கு. விஜ்ஞாது அப்படின்னாக்க ஞாதான்னு அர்த்தம். ஞானத்துக்கு ஆசிரியமா இருக்கக்கூடிய ஞாதாவான ஆத்மா அப்படின்னு அர்த்தம். விஜ்ஞாதேஹே அப்படின்னாக்க விஜ்ஞாதின்னா ஞானம்னு அர்த்தம், தர்மபோத ஞானம். இந்த ரெண்டுத்துக்கும் ந விபரலோபோ வித்யதே, விபரலோபா ந வித்யதே, அதாவது
ரெண்டுத்துக்கும் அழிவுன்றதே கிடையாது. அழிவுன்றதே கிடையாது. ரெண்டும் பிரிஞ்சே இருக்காது. ரெண்டுத்துக்கும் அழிவே கிடையாது. எப்பொழுதும் இருக்குது அது. இதுலயே இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த விஞ்ஞாதா இருக்கானே ஆத்மா, அவனை காட்டிலும் ஞானம் வேறுபட்டதுன்னு தெரிஞ்சு விடுறது. ஞானமும் ஞாதாவும் வேறுபட்டவர்கள் அப்படின்னு தெரிஞ்சு விடுறது அது. அதனால இப்ப வேற வேறன்னு சாஸ்திரம் சொல்லிட்டு போயிடுச்சு. வேற வேறன்னு சாஸ்திரம் சொல்லிட்டு போகச்ச ஞானம்தான் ஆத்மான்னு எப்படி நீ ஒத்துக்க முடியும்? அதை எப்படி சொல்ல முடியும்? ஒரு ஸ்ருதி அடுத்த ஸ்லோகத்திற்கு வரும். அது யதா சைந்தவகணஹ அனந்தரோ அபாஹ்யஹ கிருஷ்ணஹ ரசகணயேவ. இந்த சைந்தவம்னா உப்பு கட்டின்னு இருக்கும். சிந்துன்னா சமுத்திரம். அந்த சமுத்திரத்துல இருந்து வர்ற உப்பு கட்டி சைந்தவகணம்ன்றது. அது அனந்தரஹ அபாஹ்யஹ கிருஷ்ணஹ ரசகணயேவ. நீங்க உப்பை வாயில போட்டுனீங்கன்னு வச்சுக்கோங்க. உப்பை வாயில போட்டுனாக்கா அது இத்தனோடு கிள்ளி போட்டுனாலும் சரி, பெருசா உப்பை போட்டுனாலும் சரி, உடைச்சு உள்ளுக்குள்ள இருக்கிற பாகத்தை உள்ள போட்டுனா வாயில போட்டுனாலும் சரி, எது போட்டுனாலும் கரிக்கதான் கரிக்கும். அதனால இது முழுக்க முழுக்க இதுக்கு ஒரு ரசம் இருக்குது. அங்க ஸ்ரீபாஷ்யகாரர் எம்பெருமானார் அந்த அதிகரண விஷயத்துல 4வது அத்தியாயம் 4ஆம் பாகத்துல பிராமணாதிகரணம் அங்க கடைசி சூத்திரம் வியாக்கியானம் நினைச்ச ஒரு விஷயம் அழகா ஒரு உதாரணம் சொல்ற. அந்த ஏன் இத மாதிரி உதாரணம் சொல்லிச்சு ஸ்ருதி? ஒரு சைந்தவகணம் இருக்கே உப்பு கட்டி, அது முழுக்க முழுக்க ரசகணமா இருக்குது. உப்பு கரிப்போடையே இருக்காது. அந்த மாதிரி இந்த ஆத்மா இருக்கானே கிருஷ்ணஹ விஞ்ஞான கண ஏவ பிரஜான கண ஏவ. உள்ள வெளியில எல்லாம் ஞானஸ்வரூபமாவே அவன் பிரகாசிக்கிறான் அப்படின்னு ஏவகாரம் போட்டு சொல்லிட்டு கொடுத்து. அங்க எம்பிரமான கிருஷ்ணா ரசகண ஏவ அப்படின்னு ஏன் சாதிக்கணும் ஸ்ருதி அப்படின்னு கேட்டுன்ட்டு அதுக்கு பதில் சொல்ற. ஏற்கனவே சொல்றப்பாடி அந்த மாம்பழம் சொல்லியோ அதை சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, தோல் கசக்கும். உள்ள பழம் அற்புதமான மதுரத்தோட இருக்கும், மாதுரியத்தோட. ஆனால் நீங்க சாப்பிட்டே வந்துட்டு கடைசியில அந்த கொட்டை இருக்கு பாருங்க, மாங்கொட்டை, அந்த இடத்துல நீங்க எல்லாம் பல்ல வச்சீங்க கழிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் கூசுறா மாதிரி இருக்கும், புளிப்பு தெரியும். இப்போ ஒரே மாம்பழத்துல தோலை வச்சுட்ட பார்த்தா கசப்பு தெரியறது, உள்ள பழத்தை பார்த்தோம்னாக்கா மாதுரியம் தெரியறது, திசைப்பு அவ்வளவு அற்புதமா இருக்குது. அப்படி இருக்கு. அதனால இங்க பேதம் இருக்கு, ரசத்துக்கு பேதம் இருக்கு. ஒண்ணு கசக்கிற திக்த ரசம், இன்னொன்னு மதுர ரசம், அப்படி இருக்கு. ஆனால் உப்பு கட்டியில அது மாதிரி கிடையாது, உப்பு கட்டில கிடையாது. இப்ப இத உபனிஷத் சொல்லிடுச்சு. இத உதாரணம் சொல்லி இத மாதிரி ஆத்மஸ்வரூபம் ஞானஸ்வரூபமாவே இருக்கு அப்படின்னு சொல்லிடுச்சு. சந்தோஷம். உடனே ஒரு கேள்வி வருது, அப்படியானாக்க இவனுக்கு ஞாபகத்துவம் எங்க வந்தது? தர்மபூத ஞான தர்மமே கிடையாது அவனுக்கு, எதுவுமே அவனுக்கு கிடையாது அப்படின்னு கேள்வி வரும். அது கேள்வி வரச்சு அதற்கு பதில் என்ன சொல்லிட்டேன்னாக்கா, இந்த உப்பு கட்டி திருஷ்டாந்தத்தை பாருங்க. உப்பு கட்டி முழுக்க முழுக்க ரசகணமா இருக்கு, கரிப்போடையே இருக்கு அப்படின்னு சொன்ன முடியும். அங்க சுவாமி எம்பெருமானார் அழகான ஒரு கேள்வி கேட்கிறாருங்க. உப்பு கட்டியில கரிப்பு இருக்கு உண்மை, ஆனால் அந்த உப்பு கட்டியில திருடமா இருக்குது, உப்பு கட்டி இடிச்சா தூளா போறது, அது சதுரமா இருக்கு, செவ்வகமா இருக்கு, அந்த இந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இருக்குன்னு அது தர்மம் இருக்கா இல்லையா? வெறும் கரிப்பு ஒண்டிதான் இருக்கா அதுல. கரிப்புங்கிறது ஒரு தர்மம் சுபாவம், அந்த மாதிரி அது கெட்டியா இருக்கு, அது சதுரமா இருக்கு, கொஞ்சம் வெளுப்பா இருக்கு, சில சமயம் வெளுப்பு மங்கி இருக்கு, இந்த மாதிரி எத்தனை சொல்றோம். அதனால தர்மங்களும் இருக்கு, தர்மியும் இருக்கு அதுல. அதை நீங்க ஒத்துட்டுதான் ஆகணும். அந்த மாதிரி ஆத்மா ஞானஸ்வரூபமா இருந்தாலும் அதற்கு
ஞானமும் உண்டு, தர்மபூத ஞானமும் உண்டு, ரெண்டுத்துக்கும் பேதமும் உண்டு. அதனால விஜயாது விஜாதே விவரலோபோ வித்யதே அப்படின்லாம் ஸ்ருதி வாக்கியம் இருக்கு, நிறைய இடத்துல இருக்கு. ஜிக்ராணீதி, நான் முகர்ந்து பார்க்கிறேன், முகர்ந்து பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா என்ன அர்த்தம்? அந்த வாசனையை தெரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம். அதுவும் ஞாபகத்துவத்தான் சொல்றது. அங்க வரிசையா வரும், கிராதா ரசகிதா வரிசையா வரும். மந்தா ஸ்ரோதா கிராதா ரசகிதா விஜயானாத்மா புருஷ அப்படின்னு வாக்கியம் ஒண்ணு இருக்கு. பிரஷ்ன படத்துலயோ அதுல கௌஷீதிக படத்துலயோ இருக்கு, அதை எடுத்திருக்காங்க. இத சொல்லும் பொழுது இந்த ஆத்மா எப்படி இருக்கான்னாக்கா, கிராதா முகர்ந்து பார்க்கிறவன், மந்தா நினைச்சு பார்க்கிறவன், ஸ்ரோதா கேட்கிறவன், திரஷ்டா பார்க்கிறவன், இதெல்லாம் தர்மபூத ஞானத்தினுடைய காரியங்கள். தர்மபூத ஞானத்தினுடைய காரியங்களாத்தான் அவைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் தர்மமாத்தான் இருக்கு இவனுக்கு. அததான் இங்க சொல்றது. ஆகையினால நாங்க ஸ்ருதி சொல்றதை வச்சு சொல்றோமே தவிர்த்து நாங்க கல்பிக்கவே இல்லை. விஜயாது விஜாதே பிரலோப விஜயதேன்றது இது ஒரு வாக்கியம். இந்த மாதிரி நிறைய வாக்கியங்கள் இருக்கு. அனுச்சித்தி தர்மா அப்படின்றது அது. உச்சித்தின்னு அழிவு, அழிவற்ற தர்மத்தை உடையது ஆத்மா அப்படின்னு. அழிவற்ற தர்மம்னா ஞானம். அந்த ஞானமானது இவங்கிட்ட எப்பொழுதும் இருக்கு, எப்பொழுதும் அவனோட சேர்ந்து இருக்குது அப்படின்னு சொல்றது அது. அதனால இப்ப நீ என்ன கேட்ட, கௌரவம் இந்த மாதிரி கல்பிச்சாக்கா கௌரவம் வருமே, கல்பிக்காட்டால் லாகம் இருக்கே அதுவே போருமே அப்படின்னு தானே நீ கேட்ட. அதுக்கு பதில் சொல்ற, நகி வச்சன விரோதே நியாய பிரவர்த்ததை. ஸ்ருதிக்கு விரோதம், ஸ்ருதி ஒண்ணு சொல்லிடுத்துனாக்கா அதுக்கு விரோதமாக எந்த நியாயமும் பிரவர்த்திக்காது. மீமாம்சகர் சொல்ற வச்சனம் வாக்கியம் சொல்லிடுத்து, வேத வாக்கியம், பிராமணிகமான வேத வாக்கியம் ஒரு விஷயத்தை சொல்லிடுத்துனாக்கா அதுக்கு விரோதமாக நீங்க எந்த யுக்தியும் பிரவர்த்திக்காது. யுக்திகள்லாம் அடிபட்டு போயிடும். ஸ்ருதி தர்மிகிராக பிரமாணம், இது அதீந்திரியமான விஷயம். ஆத்மாவை கண்ணால பார்க்க முடியாது, ஞானத்தை கண்ணால பார்க்க முடியாது இல்ல, பரமாத்மாவை கண்ணால பார்க்க முடியறது இல்ல, சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் இது எதையுமே நம்ம கண்ணால பார்க்கறது இல்லை. இதெல்லாம் அதீந்திரியமான விஷயம், அலௌகிகமான விஷயம். அலௌகிகமான விஷயங்களை சாஸ்திரமே பிரமாணம் தான், சாஸ்திரம் தான் பிரமாணம். அதனாலதான் தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணத்திலே காரியாகாரிய வியவஸ்திதம்லாம் பெரியவா சொல்லிட்டு போயிருக்கா. ஆகையினால வச்சன விரோதம், வச்சனத்துக்கு விரோதமா இருந்ததுன்னாக்கா இந்த யுக்திகள்லாம் நிக்கவே நிக்காது. அதனால ஆதாரமா நித்தியமா ஏன் ஆத்மா கல்பிக்கணும் அப்படின்னா நீங்க கேள்வியே கேட்கக்கூடாது. ஏன்னா ஸ்ருதி சொல்லிடுத்தது, ஸ்ருதி பிரத்யக்ஷ மாதிரி இருந்தது. அதனால லாகவம் கௌரவம் அதெல்லாம் சொல்லக்கூடாது. அப்படி நீ சரி நீ சொன்ன பிரகாரமே வச்சுக்கிறேன், லாகவம் கௌரவம்னு. இப்போ ஸ்ருதி பிரத்யக்ஷமா எனக்கு பிரத்யக்ஷ ஸ்ருதின்னு நாங்க இது சொல்றோம். சாட்சாத் ஸ்ருதி இந்த மாதிரி சொல்லிட்டு கொடுத்தாங்க, கல்பிக்கல. ஸ்ருதிக்கு அர்த்தத்தை கல்பிக்கவே இல்லை, ஸ்ருதியே ஸ்பஷ்டமா சொல்லியிருக்கு இது மாதிரி. அதனால இது பிரத்யக்ஷ ஸ்ருதின்னுட்டு பாஷ்யக்காரன் சூத்திரக்காரன் இது பண்றார். பிரத்யக்ஷ அனுமானாபியாம் அப்படின்னு சூத்திரம் சொல்றது. பிரத்யக்ஷ அனுமானாபியாம், பிரத்யக்ஷம்னா ஸ்ருதின்னு அர்த்தம், அனுமானம்னாக்கா ஸ்மிருதின்னு அர்த்தம். ஏன் அதை பிரத்யக்ஷமான சாட்சா ஸ்ருதியே சொல்றதே அப்படின்னு சூத்திரக்காரன் நம்ம சொல்லி கொடுக்குறாரு. அதை எந்திரமான பிரத்யக்ஷம்னா ஸ்ருதின்னு அர்த்தம் பண்ணிட்டு போயிருக்காரு. சங்கராச்சாரம் அப்படிதான் பண்றாரு எல்லா இடத்துலயும். அந்த மாதிரி பிரத்யக்ஷம் சொல்லிட்டாங்க ஸ்ருதின்னு அர்த்தம் பண்றாரு. ஆகையினால இதெல்லாம் வராது. இப்ப நம்ம பிரத்யக்ஷமாவே குடம் அப்படின்னு சொல்றோம், குடங்கள் அப்படின்னு சொல்றோம். ஒரு இடத்துல பல குடங்கள் தேவையா இருக்கு, அப்புறம் அதுக்கு திருமஞ்சனம். பல குடங்கள்ல விசேஷம் என்ன பண்றாங்கனாக்க அவாவா வெள்ளி குடம் எடுத்துன்னு போவா, பித்தளை குடம் எடுத்துன்னு போவா, செப்பு குடம் எடுத்துன்னு போவா. அவாவா சக்தி எடுத்துன்னு போய் நதியில அந்த குடத்தை சுத்தி பண்ணி அதுக்கப்புறம் ஜலத்தை எடுத்துட்டு சிரசா அத
தரிச்சுண்டு உபநட சொல்லிட்டு சொசியாலஜி சொல்லிட்டு எடுத்துக்கொள்ள பண்ணுறா பிரமாணம் தோத்துறோம். இப்போ ஏன் பல குணங்கள் சொல்லணும்? நீங்க தான் சொல்றீங்க நிறைய கல்பிச்சாக்கா கௌரவம், ஒன்னே ஒண்ணுன்னு சொன்னா கல்பிச்சு இருந்ததுன்னாக்கா அது லாகவம் அப்படின்றீங்களோ இல்லையா? அவ பல குடங்கள் ஏன் சொல்லணும்? லோகத்துல பல குடங்கள் இல்ல, ஒரே ஒரு குடமே போரும், ஒரு குடம் தான் இருக்குது. லோகத்துல பல பசுமாடு கிடையாது, ஒரே ஒரு பசுமாடு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போங்களேன். ஏன்னா நீங்க தான் சொல்றீங்க கௌரவம் அதிகமா கற்பிச்சா கௌரவம், குறைவா கற்பிச்சாக்கா லாகவம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அதிகமா கற்பிச்சா கௌரவம் தானே. அப்போ ஒரு பசுமாடே இருந்துட்டு போட்டுமே, பல பசுமாடு எதுக்கு சொல்லணும்? வேண்டியதே இல்லையே. பல பசுமாடுன்னு சொன்னாக்கா கல்பனா கௌரவம் வந்துடுறது நீங்க தானே சொல்றேன். அதனால கல்பனை அதிகமா போயிடுறது. அதனால நீ இது பண்ணாத. அப்ப நீ என்ன சொல்லணும்? பழமுக கௌரவம் நதோஷாய. நிறைய பசுமாடு, நிறைய மனுஷா இருக்கிறதுனால நிறைய பசுமாடு வேணும், நிறைய பால் வேணும் அப்படின்னா நீ சொல்றோம் பழமுக கௌரவம் நதோஷாய. பழத்தோட கூடின பலனோட கூடின கௌரவமானது தோஷம் இல்லை அப்படின்னு நீ சொல்லணும். அதையே நாங்க திருப்பி இங்க சொல்லிட்டு போறோம் பழமுக கௌரவம் நதோஷாய. இந்த ஏன் அப்படின்னாக்க இது ஸ்ருதியும் சொல்லிடுச்சு, ஸ்மிருதிகளும் சொல்றது. அது மட்டும் இல்ல, இந்த தர்மபூத ஞானத்தை அங்கீகரிச்சாதான் ஞாபகத்தினை உனக்கு சித்திக்கும். லோகத்துல பிரயோகம் இருக்கே, பிரத்யட்சமா பார்க்கணும். நான் கடத்தை அறிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்றோம். நான் அப்படின்னுட்டு அகம் அப்படின்றது ஆத்மாவை சொல்றது, தர்மி ஸ்வரூபத்தை. அத மாதிரி கடம் அப்படின்னுட்டு பிரமேயத்தை சொல்றது, விஷயத்தை சொல்றது. ஜானாமி அப்படின்னு சொல்றதுனால ஞானத்தை சொல்றது. ஞானத்தை கொண்டு நான் அறிந்து கொள்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இப்ப நான் அறிந்து கொள்கிறேன், அறிந்துன்றதுனால ஞானம், நான் அப்படின்றதுனால ஆத்மஸ்வரூபம் லோகத்துல இருக்கே. இந்த மாதிரி தர்மங்கள் இருக்கச்ச அது இல்லை அப்படின்னு நீ சொல்றது சரியாது. ஆகையினால இது தவறு, இது தவறு. அதனால ஞானம் ஒண்ணு இருக்கு, அந்த ஞானம் நித்தியமானது. அந்த ஞானத்துக்கு ஆசிரியம்னு ஒண்ணு இருக்கு, அதுவும் நித்தியமானது. அதுதான் ஆத்மா. அவனுக்குதான் ஞாதான் பேரு, அவனுக்குதான் பிரத்யேகாத்மா அப்படின்லாம் பேரு. இதெல்லாம் இருக்கிறதுனால இது இல்லைன்னா சொல்லக்கூடாது. அதனால இது ஸ்ருதி சித்தம், யுக்தி சித்தம், அத மாதிரி அனுபவ சித்தம். அதனால அதுக்கு விரோதமா சொல்லக்கூடாது அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்ப ஸ்லோகத்தை சேவிக்கலாம். தீர்நிஸ்யா யஸ்ய பக்ஷே பிரசரதி பகுதா அர்த்தேஷு சைவேந்திரியாத்யைஹி தேனாத்மா அஜாகலஸ்தனைவ கிமிஹ ஸ்வீகிரியேதேதி ஜன்ன கல்ப்யம் சேத் ஆத்மதத்வம் கதயிதுமுச்சிதம் லாഘவம் தத்ர யுக்த்யா நித்யாசா யஸ்ய தத்வான் அபி நிகமமிதோ கௌரவம் நாஸ்ய பாரஹ. யஸ்ய வேதாந்தி, நம்ம சிஷ்டாத்வைத வேதாந்திகள், எம்பெருமானாருடைய சித்தாந்தம். எம்பெருமானார் தரிசனம் ராமானுஜ தரிசனம் ஆச்சு. இதுல அவனுடைய அந்த வேதாந்தியினுடைய பக்ஷே அவா சித்தாந்தத்துல தீஹி புத்தி ஞானம் அது நித்யா எப்பொழுதும் இருக்காது அப்படின்ட்டு உங்க சித்தாந்தத்தை சொல்லிக்கிறீங்க. மேல சைவ அந்த புத்தியே இந்திரியாத்யைஹி, இந்திரியன் பிராணன் இவைகள்லாம் கொண்டு, அது மாதிரி இந்திரியங்களும் இருக்கு, அனுமானம் சப்தம் முதலான காரணங்கள் பிரமாணங்கள் அதை துணை கொண்டு அர்த்தேஷு அர்த்தங்கள்ல விஷயங்கள் அர்த்தம். அயம் கடகா அயம் படகா அப்படின்ற விஷயங்கள்ல பகுதா பிரசரதி, பலவிதமா பிரசரதி, அது பரவறது. ஒரு தர்மபோத ஞானம் இருக்கு,
இந்த தர்மபூத ஞானம் என்ன பண்றதுன்னாக்க இந்திரியங்களை கொண்டு அனுமானம் சப்தம் முதலானவைகளை கொண்டு பல விஷயங்களை அறிந்து கொள்கிறது. அதனால நமக்கு ஞானம் பரவுறது. ஒரு குழந்தை பிறந்ததுன்னாக்கா அந்த குழந்தைக்கு என்ன தெரிஞ்சது? முதல்ல ஒண்ணுமே தெரியல. ஏதோ அம்மா தண்ணியத்தை கொடுப்பா, அதை சாப்பிடும், தூங்கும், பசிக்கச்சே அழும், சிரிக்கிறதுன்றது தூக்கத்துல தான் சிரிக்கும், முழிச்சுட்டு இருக்கச்சே சிரிக்காது இந்த ஒரு மாசத்துக்கு. அதுக்கப்புறம் ஒரு மாசத்துக்கு மூஞ்ச பாக்குறது, சிரிக்கிறது, படிப்படியா தான் வருது. அப்போ அதனுடைய ஞானம் முதல்ல பிரசரணம் ஆகல, பரவல. அப்புறம்தான் கொஞ்சம் 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 கொஞ்சமா அதனுடைய ஞானமானது இந்த இந்திரியங்கள் எல்லாம் கொண்டு எல்லாத்தையும் அறிந்து கொள்கிறது அப்படின்னு சொல்றோம். அதனால தர்மபூத ஞானமானது இருக்கு, அது நித்தியமா இருக்குது. அது என்ன பண்றது? இந்திரியங்கள் முதலானவைகளை கொண்டு எல்லாத்தையும் அறிந்து கொள்கிறது அப்படின்ட்டு அதை ஒத்துருக்கீங்க தேன. அதனால அந்த வேதாந்தியினாலேயே இந்த விசாரத்துல ஆத்மஸ்வரூபம் என்னது, எது ஆத்மா அப்படின்ற விசாரத்துல அஜாகலஸ்தன இவன் ஆடு இருக்குதே, அதன் கழுத்துல ஒண்ணு தொங்கின்னு இருக்கும், அது அந்த அவயவம் எதுக்கு? அந்த காலத்துல இந்த திகாக்காரன் திமுக காரனும் சொல்லுவான், ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் தேவையில்லை அப்படின்னுவா. ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா அதுக்கு என்ன பிரயோஜனம்? அதுக்கு தேவையே இல்லை. அதுக்கு அஜானாக ஆடு, அதனுடைய கழுத்துக்கு கீழே தொங்கறதுக்கு பாருங்க, அத மாதிரி பயனே பிரயோஜனமே இல்லை. அதை எதுக்கு எடுத்துக்கணும்? கிம் ஸ்ரீகிரியத்தை எதுக்கு? இந்த ஞானத்தை காட்டிடும் ஒரு ஆத்மா இருக்கு அப்படின்னு எதுக்கு நீ எடுத்துக்கணும்? எதுக்கு எடுத்துக்கணும்? இது சேது அப்படின்னு கேட்டாக்கா அது தப்பு, அது தப்பு. சரி, ஆத்ம தத்துவம் தான் அவன் திருப்பி கேட்கறான். ஆத்ம தத்துவம் கல்பியம் சேத், நீங்க எங்களை பார்த்து இப்படி கேட்கறீங்க, ஆத்ம தத்துவம் தான் கல்பிக்கப்படுறதே, அது எதுக்குன்னு கேட்டீங்க. அதுக்கு பதில் சொல்ற, ஆத்ம தத்துவம் கல்பியம் சேத், கல்பிக்கப்படுறதா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, தத்ர அந்த விஷயத்துல யுக்திய கொண்டு, தர்க்க யுக்தி அதெல்லாம் கொண்டு லாகவம் கதையிடும் உச்சிதம். இது லாகவம், ஞானத்தை கொண்டே எல்லாமே சித்திச்சு விடலாம், ஞானத்தை காட்டிலும் ஞாதாமத்தை வேண்டாம், ஆத்மா வேண்டாம் அப்படின்லாம் சொல்லி இதான் லாகவம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா எந்த ஒரு வாதம் பண்றவனுக்கு சா அந்த புத்தியானது ஞானமானது நித்தியமா இருக்குது அப்படின்னுட்டு நிகமமிதா வேதத்தினால சொல்லப்பட்டிருக்கு, அறியப்படுகிறது. வேதத்தினால்தான் இது அறியப்படுறதே தவிர்த்து நாங்க ஏதாவது கற்பிக்கிறோம்னா நாங்க எதுவும் கற்பிக்கல. அறிவுன்னு ஒண்ணு இருக்கு, அந்த ஞானமானது நித்தியமா இருக்கு அப்படின்னு ஸ்ருதி சொல்றது, வேதம் சொல்லி கொடுக்குறது நமக்கு. அதனால என்னுடைய பட்சத்துல வேதம் சொல்லிச்சு ஞானம்னு ஒண்ணு இருக்கு, அது நித்தியமா இருக்குது அப்படின்னு வேதம் சொல்லிச்சு. அத மாதிரிதான் தத்வானபி, அதை உடையவன், ஞானத்தை உடைய ஆத்மா கூட நிகமமிதக வேதத்தினாலேயே அவன் சொல்லப்பட்டவன். இது நாங்க என்னவோ கற்பிக்கல. எப்படி ஞானம் நித்தியம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது, ஞானம் நித்தியம் நாங்களே கற்பிக்கல, நாங்க வாதம் பண்ணல. நாங்க என்ன சொல்றோம்? ஸ்ருதி சொல்றதுன்னு தான் சொல்றோம். ஞானம் நித்தியமா இருக்கு, ஞானம் நித்தியமா இருக்குன்னு அந்த ஞானத்தை உடைய ஆத்மாவும் நித்தியமாக இருக்கிறான், ஆத்மாவும் இருக்கான், ஞானத்தை உடையவனும் இருக்கிறான், ஞானத்தை உடைய ஆத்மாவும் நித்தியமாக இருக்கிறான். தர்மி நித்தியமா இருந்தாதான் தர்மம் நித்தியமா இருக்க முடியும். தர்மி போயிடுச்சுன்னா தர்மம் போயிடணும் முடியும். ஆக நித்தியமான ஞானம், அதுக்கு ஆசிரியமாக ஆதாரமாக ஆத்மான்னு ஒண்ணு இருக்குது,
அதுவும் நித்தியமாக இருக்குது. அது கூட வேதத்தினாலதான் அறியப்பட்டது. அதனால அஸ்ய இந்த இந்த மாதிரி தத்துவத்தை சொல்ற வேதாந்தி நாம எல்லாம் நமக்கு கௌரவம் அறிவு ஞானம் இருக்கு நித்தியமா. அதுக்கு ஆதாரமாக அந்த ஞானத்தை காட்டிலும் வேறுபட்ட ஆத்மா இருக்குது அப்படின்னு நாங்க கல்பிக்கிறது கௌரவம். அந்த கௌரவம் நீ சொல்ற பாரு, அது ந பாரஹ, அது பாரம் இல்லை, சுமை இல்லை. பாரம்னா என்ன அர்த்தம்? தோஷம்னு அர்த்தம். அந்த இடத்துல தோஷமே கிடையாது அது. ஏன்னா ஸ்ருதி நகி திருட்டே அனுபவம் வசன விரோதே நகி நியாய பிரவர்த்ததே. ஸ்ருதி விரோதம் வந்துருச்சுனாக்க எந்த நியாயமும் எடுப்படாது. ஏன்னா வேதம்ன்றது தோஷமற்றது. எல்லாம் சாதிக்க போற 5வது பரத்துல வேதம் நித்தியமானது, அது அபௌருஷேயம், இன்னொருத்தனால ஒரு மனுஷனால பண்ணப்பட்டதில்ல, அது சுத்தமானது, எந்த தோஷமும் கிடையாதது அதுக்கு அப்படின்லாம் சொல்ல போறோம். அதனால அது அப்படி சுத்தமான சாஸ்திரமானது ஞானத்தை சொல்லி அதுக்கு நித்தியத்துவத்தையும் சொல்லிச்சு. அந்த ஞானத்துக்கு ஆதாரமாக ஒரு ஆத்மா இருக்கான், அவனும் நித்தியமானவன். இந்த ஞானத்துக்கும் ஆத்மாவுக்கும் சம்பந்தமும் நித்தியமானது, அது அழியவே அழியாது அப்படின்னு சொல்றது அது. அதனால வேதத்துல என்ன சொல்றோம் அததான் நாங்க ஒத்துன்னு இருக்கோம். அப்படி ஒத்துன்னு இருக்கிறதுனால அது தவறு, அதுல கௌரவ கல்பனை லாகவ கல்பனை இல்ல, அதனால ஞானமே போறோம்னா நீ கேள்வியே கேட்க முடியாது. அப்படி தோஷம்னு சொல்றியா கௌரவன்றது, அது எங்களுக்கு இஷ்டம்தான். ஏன்னா வேதம் சொல்றது, வேதம் சொல்றதுன்னா அதுக்கு மேல வேற என்ன எனக்கு வேணும்? சாஸ்திரம் என்ன சொல்றதோ அந்த சாஸ்திரம் சொல்றதுதான் அங்க அங்கீகரிப்போம். அதனால அதுதான் சரி அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாதிச்சு ஞாத்ருத்தமும் ஞானமும் ரெண்டும் நமக்கு உண்டு அப்படின்றத இதை சொல்ற. இதை ஸ்லோகம் சேவிக்கலாம். தீர் நித்யா யஸ்ய பக்ஷே பிரசரதி பகுதா அர்த்தேஷு சைவேந்திரியாத்யைஹ தேன ஆத்மா அஜாகலஸ்தஸ்தனைவ கிமிஹ ஸ்வீக்ரியேதேபி சேன்ன கல்ப்யம் சேத் ஆத்மதத்வம் கதயிதுமுசிதம் லாഘவம் தத்ர இத்யா நித்யாசா யஸ்ய தத்வான் அபி நிகமமிதோ கௌரவம் நாஸ்ய பாரஹ. கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத் குரு பரம்பராயே நமः. அடியேன்.